ஹலோ எவ்ரிவன். யூனிட் 4 ஹெச்ஆர்எம் பார்த்துட்ருக்கோம். நேற்று நம்ம சாப்டர் நம்பர் 9 பார்த்தோம். சாப்டர் நம்பர் 9 பொறுத்த வரைக்கும் ஹெச்ஆர்எம்மோட பேசிக்ஸ், முக்கியத்துவம் என்ன, அடிப்படை தகவல்கள் என்ன, ஹெச்ஆர்னா என்ன, ஹெச்ஆர்எம்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டால் மட்டும் போதாது. 10 கோடி ரூபா போட நீ ஸ்டார்ட் பண்ணாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி வேலையாட்களை நீ நியமித்தா மட்டுமே தான் உன்னால் என்ன பண்ண முடியும், உன்னால் நீ நினைக்கிற ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். அப்படி நம்ம கம்பெனியில் சேர்க்கக்கூடிய ஆட்கள் கரெக்டான ஆட்களை சேர்க்குறோமா, தகுதியானவர்களை நம்ம பணிக்கு வேலையாட்களாக நியமிக்கிறோமா, இல்லை தேவையில்லாத யாராச்சும் ஏமாற்றிட்டு உள்ள வராங்களா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ஹெச்ஆர்எம் யூனிட்டுங்கிறது செயல்படுதுன்னு நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி ஜாயின் பண்ணுறப்பயே தகுதியான நபர்களை, திறமை வாய்ந்த நபர்களை, எம்ப்ளாயீஸை நம்ம கம்பெனிக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அவங்கள நம்ம கம்பெனியில் இருக்கிற ஜாபுக்கு, வேக்கண்ட்டுக்கு அப்ளை பண்ண வைக்கக்கூடிய மெத்தடுக்கு தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் மெத்தட்ஸ்ன்னு பேர். ஸோ சாப்டர் நம்பர் 10 ஃபுல்லாக நம்ம ரெக்ரூட்மெண்ட் மெத்தட்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, தென் அப்படியே அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்ன ரீசன் இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம சாப்டர் நம்பர் 10 பார்க்க போகிறோம். கொஞ்சம் சின்ன யூனிட் தான். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் மெத்தடை படித்து முடிக்கிறப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ரெக்ரூட்மெண்ட்னா என்ன, அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன ரீசனுக்காக நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சிருக்கும், ஸோ அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சரி, வாங்க சாப்டர் நம்பர் 10க்கு போகலாம். இந்த சாப்டர் நம்பர் 10 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சம்மரி மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன். மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட்டோட ப்ராசஸ் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. தென் எந்தெந்த மாதிரி சோர்ஸஸ்லாம் நமக்கு ரெக்ரூட்மெண்ட் கிடைக்கும். பேசிக்காகவே அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க, இன்டர்னல் சோர்ஸஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம பின்னாடி ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட், ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட், இப்போ சமீப காலத்தில் எந்தெந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் மெத்தட்ஸ், ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ வாங்க ஒன் பை ஒன் டாப்பிக்காக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் டு த ரெக்ரூட்மெண்ட். ரெக்ரூட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் suitable candidates for the various posts in organizations. ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். ஃபஸ்ட்டு எதற்கான ப்ராசஸ்? டு ஃபைண்ட் அவுட் தி, யாரை கண்டுபிடிக்கிறோம், டு ஃபைண்ட் அவுட் தி சூட்டபுள் கேண்டிடேட்ஸ், யாரெல்லாம் தகுதியான பணியாளர்கள், நம்ம கம்பெனியில் இருக்கிற வேக்கண்ட்டுக்கு யாரெல்லாம் தகுதியான பணியாளர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ப்ராசஸ் நடக்குது. நம்ம அந்த ப்ராசஸ் நேம் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்னு சொல்கிறாங்க. ரெக்ரூட்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் சூட்டபுள் கேண்டிடேட்ஸ் ஃபார் த வேரியஸ் போஸ்ட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய வேக்கண்ட்டுக்கு யாரெல்லாம் சூட்டபுள் ஆகிறாங்க அந்த கேண்டிடேட்டை அப்ளை பண்ண வைக்க வேண்டிய ப்ராசஸ் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அட்ராக்டிங் த பொட்டன்ஷியல் பீப்புள்ஸ், அண்டர்லைன் தட் வேர்ட், attracting of potential people to apply for the job in the organization. ஸோ இது என்ன, இந்த தகுதியான நபர்களை அட்ராக்ட் பண்ணுறது. சம்பளம் எவ்வளோ தரோம், 25,000 40,000 தரோம், நீங்கள் பழைய கம்பெனியில் 25,000 வாங்கிட்டீங்க, எங்கள் கையில் 40,000 தரோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறது, இல்லை வாரத்தில் 2 நாள் லீவுன்னு சொல்லி அட்ராக்ட் பண்ணுறது, இல்லை போனஸ் இவ்வளோன்னு சொல்லி அட்ராக்ட் பண்ண. ஸோ அட்ராக்டிங் த பொட்டன்ஷியல் பீப்புள், தகுதி வாய்ந்த நபர்களை அட்ராக்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. It is act as link between job provider and job seeker. வேலை தேடுபவர்களுக்கும் வேலை கொடுப்பவர்களுக்கும் ஒரு இடையில் ஒரு பாலமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி? வேலை தேடுபவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் இருக்க இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இங்கே இந்த மாதிரி இங்கே வேக்கண்ட் இருக்குது, ஸோ இங்கே நம்ம அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கும், இந்த வேலை தேடுபவர்களுக்கும் வேலை தருபவர்களுக்கும் வேலை கொடுப்பவர்களுக்கும் இல்லை வேலை கம்பெனியின் உரிமையாளர்களுக்கும் என்ன பண்ணுது, ஒரு லிங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. It encourages the prospective employees to apply for the jobs. ஸோ இது வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது, என்கரேஜ் பண்ணுது. தகுதியான
பீப்புள்ஸ் என்ன பண்ணுது, என்கரேஜ் பண்ணுறப்ப அவங்க என்ன இது பண்ணுவாங்க, நம்ம ஜாபுக்கு அப்ளை பண்ணுவாங்க. Then the organization scrutinizes the applications received and the suitable candidates are shortlisted for selection. So next process selection அப்படிங்கிறது ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ நிறைய பேர் அப்ளை பண்ண பிறகு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க, அந்த 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 அப்ளிகேஷன்ஸை பிரித்து எடுப்பாங்க. எது நமக்கு தகுதியானவர்கள், ஓகே இவங்க சூட்டபுள் ஆகுவாங்க, இவங்க கரெக்டாக இருப்பாங்க இந்த பொசிஷனுக்குன்னு சொல்லிட்டு அவங்கள சூஸ் பண்ணிவிட்டு செலெக்ஷனுக்கு வர சொல்லுவாங்க. செலெக்ஷனுங்கிறது அடுத்த சாப்டர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செலெக்ஷனை பற்றி இருக்குது, அதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதனால தான் இந்த இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 4-5 பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் என்னது, இது வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஃபைண்டிங் த சூட்டபிள் கேண்டிடேட்ஸ், இதுதான் கீவேர்டு. அதுக்கு அதை நீ அண்டர்லைன் கூட பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? அதுதான் என்னது, சூட்டபிள் கேண்டிடேட், ஃபைண்டிங் த சூட்டபிள் கேண்டிடேட் ஃபார் த வேரியஸ் போஸ்ட் அண்ட் ஆர்கனைசேஷன். கம்பெனியில் இருக்கிற காலி பணியிடங்களுக்கு தகுதியான நபர்களை அப்ளை பண்ண வைக்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு எட்வின் பி ஃபிலிப்போன்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர், நமக்கு தெரியும் ஃபேமஸான ஆத்தர், அவர் வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு இந்த ரெக்ரூட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சர்ச்சிங் ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயீஸ் அண்டு ஸ்டிமுலேட்டிங், பாருங்கள் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயீஸ் அண்டு ஸ்டிமுலேட்டிங் அண்ட் என்கரேஜிங் தெம் டு அப்ளை ஃபார் த ஜாப் அண்ட் ஆர்கனைசேஷன். என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து ஒரு ப்ராசஸ். எதற்கான ப்ராசஸ், ப்ராஸ்பெக்டிவ் சிம்பிள தகுதியான வேலையாட்களை தேர்ந்தெடுக்கிறது, கண்டுபிடிக்கிறது, அண்டு ஸ்டிமுலேட்டிங் என்கரேஜ் பண்ணுறது, தூண்டி விடுதல் நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ அவங்க எதுக்காக தூண்டுறாங்க, நம்ம கம்பெனியில் இருக்கிற வேலைக்கு விண்ணப்பிப்பதற்காக, அப்ளை பண்ணுறதுக்காக தூண்டி விடுறது. ஸோ அந்த ப்ராசஸ்கோட பேர் தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எட்வின் பி ஃபிலிப்போ சொல்லியிருக்காரு. சரி, எதுக்காக நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம், கண்டிப்பாக ஒரு வேக்கன்சி அப்படின்னு நம்ம கம்பெனியில் எந்தெந்த ரீசனுக்காக உருவாகுது, எந்தெந்த ரீசன்னால் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ரீசன் ஒய் வேக்கன்சி அரைஸ். என்ன டிஃப்ரெண்ட் ரீசன் இருக்குது, நிறைய ரீசன் இருக்குது. நான் எதனால் ஒரு கம்பெனியில் வேக்கன்சி அப்படிங்கிறது க்ரியேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட் ஒன்று என்னது, ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி. அந்த எம்ப்ளாயியோட என்ன முடிஞ்சிடுது, வயசு முடிஞ்சு அவர் வெளியே போயிடுறாரு. 60 வயசு ஆகிடுச்சு, 58 வயசு ஆகிடுச்சு. கவர்மெண்ட்டாக இருந்தால் 58, ப்ரைவேட்டாக இருந்தால் எத்தனை வயசு வேணாலும் இருக்கலாம். வயசாக போன பிறகு அவங்க என்ன பண்ணலாம், அவங்க அந்த கம்பெனி விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால் என்னாகும், அந்த போஸ்ட் ஆனது காலியாகும். செகண்டு, டெத் ஆஃப் அன் எம்ப்ளாயி. ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக, மேபி அவங்களோட சர்வீஸ் பீரியட் என்ன இருக்கலாம், பட் அன்எக்ஸ்பெக்டடாக என்ன பண்ணுறாங்க, அவங்க டெத் ஆகிடுறாங்க. ஸோ அவங்க இறக்குறப்ப அந்த இடத்துல அந்த பணியிடமானது காலி ஆகுது. தென் ரிசக்னேஷன் ஆஃப் ஜாப் பை அன் எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி என்ன பண்ணிடுது, என்னால் உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு பீரியட் இருக்கிறப்பே விஆர்எஸ் வாங்கிடுறது, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் வாங்கிடுறது. ஸோ அப்படி வாங்குறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட் ஆனது காலி ஆகுது. தென் டிசேபிள்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயால் முடியாமல் போயிடுறது, செய்ய முடியாமல் போயிடுறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மீனிங்காக தான் வருது. டிஸ்மிஸல் ஆஃப் அன் எம்ப்ளாயி. அந்த எம்ப்ளாயி ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிடுறோம், கம்பெனியை பார்த்து டிஸ்மிஸ் பண்ணிடுது. அப்படின்னா அந்த இடமும் அந்த வேக்கண்ட்டும் என்ன, அந்த போஸ்ட்டும் என்ன ஆகுது, வேக்கண்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னது இந்த ரீசன் பிஹைண்ட்ஸ் தி ரெக்ரூட்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்னென்ன ரீசனில் இருக்கலாம், மேபி அந்த எம்ப்ளாயி செத்து போயிருக்கலாம், டெத் ஆகிருக்கலாம், இல்லை அந்த எம்ப்ளாயி டிஸ்மிஸ் பை ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லை என்ன பண்ணலாம், ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கலாம், இல்லை ரிசைன் பண்ணியிருக்கலாம், ஜாபை ரிசைன் பண்ணியிருக்கலாம், இல்லை அவரால் டிசேபிள்மெண்ட் முடியாமல் போயிடுறது, அந்த வேலையை செய்ய முடியாமல் நான் ரிட்டையர் ஆகிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் வேலையை வெளியே போயிடுறேன், நான் வேறு கம்பெனி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ இதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் வேக்கண்ட் ஆனது க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ரீசன் பிஹைண்டில் கேட்டிருக்காங்க. மேபி இந்த 3 மார்க்கில் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. சரிங்களா? 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா அப்படியே அழகாக அந்த 5 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ 3 மார்க் ஃபுல்லாக போட்டுருவாங்க. தென் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுதான் பண்ணணும், இப்படி தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், பிளானிங் த ரெக்ரூட்மெண்ட். என்ன பண்ணணும், ரெக்ரூட்மெண்ட்டை பிளான் பண்ணணும். ரெக்ரூட்மெண்ட்டை என்ன பண்ணணும், பிளான் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா,
கொடுக்கணும், ரெக்ரூட்மெண்ட்டை பிளான் பண்ணணும். என்ன மாதிரி எங்கெங்கே வேக்கன்ட் இருக்குது, ஓகே இந்த ஒரு கம்பெனியில் ஒரு 1000 பேர் வேலை செய்கிறாங்களா, ஒரு 30 பேர் வெளியே போயிட்டாங்க, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து 2 பேர் வெளியே போயிட்டாங்க, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து 3 பேர் வெளியே போயிட்டாங்க, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து 2 பேர் வெளியே, ஓகே இங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணணும். அதுதான் என்ன பார்த்தீங்கன்னா பிளானிங் தி ரெக்ரூட்மெண்ட். தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைனிங் வேகன்சிஸ். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இங்கே இத்தனை பேர் தேவைப்படுறாங்க, ஓகே இங்கே இத்தனை பேர் இருக்காங்க, கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க, இங்கே இத்தனை பேர் தேவைப்படுறாங்க, இங்கே இத்தனை பேர் தேவைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எங்கெங்கே எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தென் ஐடென்டிஃபை த சோர்சஸ். ஓகே இங்கேலாம் இத்தனை பேர் வேக்கண்டில் இருக்காங்களா, ஓகே இவங்களை ஃபில் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரி ஆட்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. இப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் தேவைப்படுறாங்கன்னா எம்பிஏ படித்தவங்க இருக்கணுமா, ஓகே மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் எம்பிஏ படித்தவங்க இருக்கணுமா, ஓகே எம்பிஏ படித்தவங்கள பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். யாரை நம்ம சூஸ் பண்ண போகிறோம், அவங்க எங்கெங்கே இருக்காங்கன்னு நம்ம ஃபில் பண்ணணும். அதுதான் என்ன பண்ணுறது ஐடென்டிஃபைங் த சோர்சஸ். தென் டிராஃப்டிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே இந்த சோர்ஸில் கண்டுபிடிச்சிட்டோம், ஓகே நம்ம என்ன பண்ணோம், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இத்தனை பேர் தேவைப்படுறாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் இத்தனை பேர் தேவைப்படுறாங்க, இவ்வளோ குவாலிஃபிகேஷன், இந்த சேலரி, இந்த இவ்வளோ டைமிங்ஸில் ஒர்க் பண்ணணும், இதுக்கு தகுதியானவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நாம் பிளான் பண்ணோம். பேப்பர்லையோ இல்லை டிவிலையோ நம்ம விளம்பரம், இப்போ டிவியில் கூட பார்த்துருப்பேன், கீழே நம்ம பார்த்துட்டு இருக்கப்போ கீழே ஸ்க்ரோல் ஓடும், ஆட்கள் தேவையான ஸ்க்ரோல் ஓடும், இல்லை பேப்பரில் எவ்வளவோ விளம்பரம் வருது. இதில் லாஸ்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் ஆட் பண்ணியிருப்பேன் நான். எவ்வளவோ பேர் ஆட்கள் தேவைப்படுறாங்க, வாண்டடுன்னு சொல்லிட்டு நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு, அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாம் டிசைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 4th ஸ்டெப்பில். 5th ஸ்டெப்பில் செலக்டிங் ஆஃப் சூட்டபுள் மூட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே இந்த மாதிரி நம்ம கொடுக்குறப்ப, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் டிவி பார்க்க மாட்டாங்க, பட் நிறைய பேர் பேப்பர் பார்ப்பாங்க, நிறைய பேர் ஆன்லைனில் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் ரீச் ஆகிற மாதிரி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை எந்த மூடில் கொடுக்கலாம். மூட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா டிவியில் கொடுக்கலாமா, பேப்பரில் கொடுக்கலாமா, இல்லை ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாமா. ஸோ இந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 5ல் சொல்லியிருக்காங்க. தென் ஃபெசிலிட்டேட்டிங் த செலெக்ஷன் ப்ராசஸ். என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து கம்பெனிக்கு டேரெக்டாக வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேட்குறாங்க அவங்கள எப்படி செலக்ட் பண்ணுறது, செலெக்ஷன் எந்த மாதிரி மெத்தடில் அவங்கள நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படி நம்ம பாயிண்ட் நம்பர் 6ல் நம்ம பார்க்கணும். ஸ்டெப் நம்பர் 6ல் நம்ம பார்க்கணும். 7ல் இவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ அவங்கள மதிப்பீடு செய்து என்ன பண்ணணும், அவங்கள மதிப்பீடு செய்து நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம மதிப்பீடு செய்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ கரெக்டாக இருக்காங்க, ஓகே அவங்களோட வேரியஸ் டைப் ஆஃப் இன்டர்வியூ வச்சு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டு வச்சு நாம் முடிவு பண்ணணும், நம்ம கம்பெனிக்கு இவங்க கரெக்டாக மேட்ச் ஆகுவாங்களான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். இதுதான் ப்ராசஸ் ஆஃப் இவாலுவேஷன், ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஓகேவா, இந்த ப்ராசஸில் தான் ரெக்ரூட்மெண்ட் போகணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். எந்தெந்த வளங்களில் நமக்கு சோர்சஸ் இருக்குது ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. ரெக்ரூட்மெண்ட்னா அந்த வேலையாட்களை நம்ம அந்த ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 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 வேக்கன்ட் இருக்குது, ஒரு வேக்கன்ட் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறப்ப அதை எந்தெந்த வகையில் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்கூல்லேயே வச்சுக்கோங்களேன், உங்கள் ஸ்கூல்லையே ஏதாவது ஒருத்தர் பிரின்ஸிபலோ இல்லை உங்கள் ஸ்கூல்லையே இருக்கிற ஏதாச்சும் ஒரு டீச்சர்ஸோ ரிட்டையர்டு ஆகிட்டாங்க, இல்லை வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மெத்தட்ஸில் நமக்கு சோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் நம்ம சொல்கிறாங்க. அந்த இடத்த ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு வேலையாட்கள் ரிட்டையர் ஆகிட்டாங்க, இல்லை வேறு வேலைக்கு போயிட்டாங்க, இல்லை வேறு கம்பெனிக்கு மாறிட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஒரு பர்டிகுலர் இடத்த நாம் ஃபில் பண்ணுறதுக்கு, புதிய ஆட்களை சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதை இன்டர்னல் சோர்சஸ் அண்டு எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ன்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. இன்டர்னல் சோர்சஸ் அப்படிங்கிறது வெளியிலேருந்து புதிய ஆளை சூஸ் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே செலக்ட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா, ஆல்ரெடி இப்போ உங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு காமர்ஸ் டீச்சர் ரிட்டையர் ஆகிட்டார், இல்லை ஒரு காமர்ஸ் டீச்சர் கிளம்பிட்டார், வேறு ஸ்கூல் போயிட்டார் அப்படிங்கிறப்ப ஒன்று என்ன பண்ணுவாங்க, வெளியிலேருந்து புது காமர்ஸ் டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். இல்லை மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணுற மாதிரி அக்கௌண்டன்சி எடுக்கிறவங்களே என்ன பண்ண சொல்லலாம், காமர்ஸ் எடுக்க சொல்லலாம். அது இன்டர்னல் சோர்சஸ். வெளியிலேருந்து புதிய ஆட்களை செலக்ட் பண்ணாமல், தேர்ந்தெடுக்காமல் உள்ளுக்குள்ளேயே இருக்கிற ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க எம்ப்ளாயி இதையும் சேர்ந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் இன்டர்னல் சோர்சஸ். இல்லை சார் நம்ம வெளியிலேருந்து புதுசாக ஒரு ஆளை ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துக்கலாம், ஃப்ரெஷ் மைண்டாக கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் சோர்சஸ்.
ஓகேவா? இந்த இன்டர்னல் சோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர், அப்கிரேடிங், ப்ரொமோஷன், டிமோஷன், ரெக்கமெண்டேஷன் பை த எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ், ஜாப் ரொட்டேஷன், ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ், டிபெண்டன்ஸ் அண்டு ரிட்டென்ஷன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில டைப்பாக பிரிக்கிறாங்க கீழே. அகைன் இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸஸை டைரக்ட் இன்டைரக்ட்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. டைரக்டாக பொறுத்த வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அன்சோலிசியேட்டட் அப்ளிகேஷன்ஸ், வாக்கின்ஸ், கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. தென் இன்டைரக்டை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயி ரெஃபரல், எம்ப்ளாயி எக்ஸ்சேஞ்ச், டெப்யூட்டேஷன், வேர்ட் ஆஃப் மவுத், ஜாப் போர்ட்டல்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்டர்னல் சோர்ஸஸ். இன்டர்னல் சோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கிற ஒரு ஆட்களை சூஸ் பண்ணாமல் உள்ளே இருக்கிற அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஒரு ஆட்களையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது, வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது. நான் ஸ்கூல் எக்ஸாம்பிளே சொல்கிறேனே, 11th and 12th காமர்ஸ் டீச்சருக்கு ஒருத்தர் தான் இருக்காங்க, ஓகேங்களா? ஆனால் 10th சோசியல் ஸ்டடீஸ் எடுக்கிறதுக்கு 15 பேர் இருக்கிறாங்க அங்கே. ஆனால் அங்கே வேக்கண்ட் எத்தனை? 14 பேருக்கு தான் வேலை இருக்கிறது. ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருக்கார். நம்ம ஸ்கூலில் காமர்ஸ் டீச்சர் ரிட்டையர் ஆகிட்டார், இல்லை வெளியே போயிட்டார், இல்லை வேறு ஸ்கூலுக்கு போயிட்டார். நம்ம ஸ்கூலுக்கு இப்போ காமர்ஸ் டீச்சர் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு அந்த 10th சோசியல் ஸ்டடீஸில் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை தூக்கி இங்கே போடுறது தான் ட்ரான்ஸ்ஃபர். அவர் என்ன பண்ணுறாங்க, அவர் அங்கேருந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு இன்னொரு போஸ்டிங்க்கு சேஞ்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அங்கே டிஃப்ளிக்டாக இருக்காங்க. டிஃப்ளிக்டாக என்ன அர்த்தம்? கம்மியாக இருக்காங்க. எங்கே? இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆள் கம்மியாக இருக்காங்க. ஸோ சோசியல் டிபார்ட்மெண்ட்லேருந்து சர்ப்ளஸாக இருக்க ஸ்டாஃபை தூக்கி இந்த டிஃப்ளிக்டான டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுறது, அதுக்கு பேர் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர். த சிம்பிளஸ்ட் வே பை விச் அன் எம்ப்ளாயி ரெக்ரூட்மெண்ட் கேன் பி ஃபில்டு த்ரூ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எம்ப்ளாயி ஃப்ரம் ஒன் டிபார்ட்மெண்ட் வித் சர்ப்ளஸ் ஸ்டாஃப் டு தட் அனதர் டிபார்ட்மெண்ட் வித் டிஃப்ளிக்ட் ஸ்டாஃப். என்னென்னா அதிகப்படியான ஆட்கள் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து கம்மியான ஆட்கள் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம எம்ப்ளாயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். வெளியிலேருந்து புது ஆள் சூஸ் பண்ணாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் சோர்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட். தென் செகண்ட் ஒன், அப்கிரேடிங். Performance appraisal helps in the process of moving employee from lower position to a higher position. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து ஒரு கம்பெனி, ஒரு ஏபிசி லிமிட்டட்னு ஒரு கம்பெனி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏபிசி லிமிட்டடில் என்ன பண்ணுறாங்க, ஏபிசி லிமிட்டடில் என்ன பண்ணுறாங்க, ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தர் காலி ஆகிட்டார், மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கிற வேக்கண்ட் ஆகிட்டார். அப்படிங்கிறப்ப அங்கே ஒர்க் பண்ணுற மற்ற எம்ப்ளாயீஸில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள அப்கிரேட் பண்ணி, அவங்கள என்ன பண்ணுறாங்க, அவங்கள அப்கிரேட் பண்ணி அந்த போஸ்டிங்கை என்ன பண்ணுறது, ஃபில் பண்ணுறது. பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பார்த்து ஃபில் பண்ணுறது. வெளியிலேருந்து ஒரு ஆள் சூஸ் பண்ணாமல், ஓகே வெளியிலேருந்து ஆள் சூஸ் பண்ணால் மேபி அவனுக்கு ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கலாம், ப்ராசஸ் தெரியாமல் இருக்கலாம், இல்லை வரவன் வேறு சுச்சுவேஷன்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், நம்ம சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி பெரிய போஸ்டிங்கை நம்மளுக்கு புதுசாக ஆளுங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற பழைய எம்ப்ளாயியை சூஸ் பண்ணி யார் நல்லா பர்ஃபார்ம்லோ அவங்கள சூஸ் பண்ணி அந்த போஸ்டிங்கை ஃபில் பண்ண வைக்கிறது தான் அப்கிரேடிங்னு சொல்கிறாங்க. தென் ப்ரமோஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த சீனியாரிட்டி. யார் நிறையா நாள் ஒர்க் பண்ணுறாங்க, பட் அது என்னது அப்கிரேடிங் அப்படிங்கிறது பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நம்ம முன்னேற்றி விடுறது, ப்ரமோட் பண்ணி விடுறது. ஆனால் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த சீனியாரிட்டி பொறுத்த வரைக்கும். யார் அதிக நாட்களாக ஒர்க் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. நீ என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் பார்க்க மாட்டாங்க. பட் அவன் 60 வருஷமாக நம்மகிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், 50 வருஷமாக நம்மகிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், 40 வருஷமாக நம்மகிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படிங்கிறப்ப அவனை தான் தூக்கி விட பார்ப்பாங்க, ப்ரமோஷன் கொடுத்து அடுத்த போஸ்டிங் கொடுப்பாங்க. இப்போ உங்கள் ஸ்கூல்லையே ஹெச்எம் அப்படிங்கிறவங்க இல்லை பிரின்ஸிபல் அப்படிங்கிறவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க, இல்லை வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அடுத்த சீனியர் ஸ்டாஃப் யாருன்னு தான் பார்ப்பாங்க. அந்த போஸ்டிங்கை ஃபில் பண்ணுறதுக்கு அடுத்த சீனியர் ஸ்டாஃப் யாருன்னு தான் பார்ப்பாங்களே தவிர அடுத்து நல்லா யார் ஒர்க் பண்ணாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. இதில் ப்ரமோஷனில். பட் அப்கிரேடிங்கில் சீனியாரிட்டி பார்க்க மாட்டாங்க. என்ன பார்ப்பாங்க, யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அதுதான் அப்கிரேடிங்க்கும் ப்ரமோஷனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு.
ஓகேங்களா. பேஸ்ட் ஆன் சீனியாரிட்டி த மெரிட்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் தே ஆர் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மூவ் அப் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஹைரார்கி. அந்த ஆர்கனைசேஷன் ஹைரார்கியில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் அதிகப்படுத்தி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டேஜ் அதிகப்படுத்தி வைக்கிறதுக்காக பேஸ்ட் ஆன் சீனியாரிட்டியில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. தென் டிமோஷன்ஸ். டிமோட் பண்ணுறது எப்படி ப்ரமோட் பண்ணுறாங்களோ அது மாதிரி டிமோட் பண்ணுறது அப்படியே ப்ரமோட்டுக்கு ஆப்போசிட். பதவி இறக்கம்னு சொல்லுவாங்க தமிழில். ஆல்ரெடி ஒருத்தர் வந்து ஒரு சூப்பர்வைசர் லெவலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் சூப்பர்வைசர் ஜாப் ஒழுங்காக பார்க்க மாட்டேன்றாரு. அப்படிங்கிறப்ப அவர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடனே சூப்பர்வைசர் நல்லா பார்க்க மாட்டேங்க, நார்மலான எம்ப்ளாயி ஆகிடுங்க, இப்போ அங்கே ஒரு வேக்கன்ட் இருக்குது, இப்போதைக்கு அங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி பேசி அவங்களை அனுப்புவாங்க. ஸோ அதுதான் டிமோஷன் அப்படின்றது. மூவ்மெண்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி ஃப்ரம் ஹையர் பொசிஷன் டு த லோயர் பொசிஷன். கீவேர்ட்ஸ் இதெல்லாம். மூவ்மெண்ட் ஆஃப் த எம்ப்ளாயி ஹையர் பொசிஷன் டு தி லோயர் பொசிஷன் பிகாஸ் ஆஃப் பூர் பர்ஃபார்மன்ஸ். இதுவும் கீவேர்ட் தான். பிகாஸ் ஆஃப் பூர் பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூஸ்லி டு மேக் ஹிம் டு ரியலைஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ என்ன பண்ணுறது, என்ன எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன் தப்பாக அவனோட தவறுகளை சுட்டி காட்டுறதுக்காக நீ இதை ஒழுங்காக பண்ணியிருந்தால் இந்த போஸ்டிங்லேயே இருந்திருப்ப. ஸோ அந்த முக்கியத்துவம், அந்த வேலையோட முக்கியத்துவத்தை அவனுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த போஸ்டிங்கை டிமோட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா டிமோஷன். இதுவும் இன்டர்னல் சோர்ஸில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அடுத்த இன்டர்னல் சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். A family member, relative or a friend of an existing employees can recruited and placed. வெளியே போய் ஆட்கள் தேடாமல் அந்த ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி ரெஃபர் பண்ண சொல்லி கேட்குறது. ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் இந்த ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். Then job rotations. Job rotations. One single employee managing to learn how to perform more than one job. Underline the keyword. How to perform in more than one job on rotations. This familiarizes the employees with all kind of jobs performed to become a source. சார் இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்க சார். நம்ம கம்பெனியில் ஒரு 5 பேர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, 5 பேர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி 5 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்ப மாற்றி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மாற்றி ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்ப அந்த என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயியை மட்டும் 2 டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒர்க் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு அங்கேயும் வேலை இல்லை, இங்கேயும் வேலை இல்லை. அங்கே யாராச்சும் லீவ் போட்டால் அங்கே போய் அந்த வேலையை பார்ப்போம், இங்கே யாராச்சும் லீவ் போட்டால் இங்கே போய் இந்த வேலையை பார்ப்போம். ரொட்டேஷன் பேசிஸில் ஒரே ஆள் மோர் தென் ஒன் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கை கற்றுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை பண்ணானா அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ரொட்டேஷன்னு சொல்கிறாங்க. சிங்கிள் எம்ப்ளாயி மேனேஜிங். ஒரு எம்ப்ளாயியை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணுறோம். ஓகேவா. மோர் தென் ஒன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் ஜாப் ரொட்டேஷன். சார் இங்கே ரிலீவ் ஆகிட்டாங்க, நீங்கள் இப்போ போய் இந்த வேலையை பாருங்கள். சார் அங்கே வேலையை வேலை போட்டோம், அங்கே ஒருத்தர் ரிலீவ் ஆகிட்டாரு, அங்கே போய் அந்த வேலையை பாருங்கள். ஸோ அவனுக்கு என்ன ஒரு சான்ஸாக இருக்குன்னா அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா வேலையுமே அவன் கற்றுக்குவான். ஸோ அந்த கம்பெனிக்கு எல்லா வேலையும் கற்றுக்கிறப்ப அவனுக்கு ஈஸியாக சர்வைவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் ஜாப் ரொட்டேஷன்ஸ். Then retired employees. The employees who have already retired can be called to fill the vacancies as they have required qualification and experience. Retired employee கூப்பிட்டு அந்த வேலையை வாங்குறது. ஆல்ரெடி ரிட்டையர் ஆகிட்டாங்க, வயசின் காரணமாக என்ன பண்ணிட்டாங்க, ரிட்டையர் ஆகிட்டாங்க. 58 வயசு ஆகிடுச்சு, 59 வயசு ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ரிட்டையர் பண்ணிட்டாங்க. பட் அந்த போஸ்டிங்க்கு அவரை மாதிரி ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு ஆள் நமக்கு கிடைக்கல, அவங்கள மாதிரி எஃபிஷியண்ட்டாக நமக்கு ஒரு ஆள் கிடைக்கல. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களையே கூப்பிட்டு நம்ம என்ன பண்ண சொல்லலாம், ஜாபை கண்டினியூ பண்ண சொல்லலாம். அதுக்கு பேர் தான் இந்த ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் டிபெண்டன்ஸ். த லீகல் ஹையர்னா வம்சவழின்னு சொல்லுவாங்க, பேரன் பேத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான் ஹையர். The legal hire dependent employee may be given a chance to replace the deceased. Already இது உங்களுக்கே தெரியும், டிபெண்டன்ஸ்க்கு கவர்மெண்ட்லேயே வேலை கொடுப்பாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் 58 வயசுக்கு முன்னாடியே வந்து அவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மகனுக்கோ மகளுக்கோ அந்த வேலையை கொடுப்பாங்க. ஸோ அந்த வேலையை கொடுக்குறப்ப அந்த ஒரு படத்தில் கூட இருந்துச்சு, சிவகார்த்திகேயன் வந்து அவங்க அப்பா வந்து ட்ரெயின் ஓட்டிகிட்ருப்பார். ஸோ அவங்க படத்தில் வந்து ட்ரெயின் ஓட்டிகிட்ருக்கிறப்ப ட்ரெயின் ஓட்டுற கேரக்டரில் இருக்கிறப்ப அவங்க பையன் வந்து பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டுருப்பான்.
ஸோ அவனுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைலாம் கிடைக்க சான்ஸ் இல்லை. அப்படிங்கிறப்ப இவரே சூசைட் பண்ணிக்குவார். ட்ரெயின் முன்னாடி விழுந்து சூசைட் பண்ணிக்குவார். உடனே சிவகார்த்திகேயனுக்கு அந்த வேலையை கொடுத்துருவாங்க. சிவகார்த்திகேயன் சார் என்ன பண்ணுவார், உடனே அந்த வேலைக்கு ரிட்டன் வந்துடுவார். அந்த அப்பாவோட போஸ்டிங்க, ஏன்னா அப்பாவுக்கு சர்வீஸ் இருக்குது இன்னும். ஸோ அந்த சர்வீஸ் இருக்கிறப்பயே அப்பா இறக்கிறதுனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அந்த போஸ்டிங்கை போட்டு கொடுத்து கவர்மெண்ட்டே ஆர்டர் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பேருக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பேர், டிபெண்டன்ஸ்னு பேர். ஓகேவா? தென் ரிட்டென்ஷன்ஸ். த ரிட்டையரிங் எம்ப்ளாயீஸ் கேன் பி யூஸ்டு டு மீட் த ரெக்யர்மெண்ட் ஆஃப்டர் சூப்பர் ஆனிவேஷன் ஆஸ் பர் த மேனேஜ்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன். அந்த ஆஃப்டர் சூப்பர் ஆனிவேஷனுங்கிறது கீவேர்ட். ரிட்டையரிங், ஒரு எம்ப்ளாயி ரிட்டையர் ஆகிறப்ப ஒரு முக்கியமான நேரத்தில் அந்த எம்ப்ளாயி தேவைப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொரோனா பீரியட் எடுத்துக்கோங்க. டாக்டர்ஸ்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ்லாம் ரிட்டையர் ஆகிற மாதிரி இந்த டாக்டர்ஸ்க்கெலாம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணணும், கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. கவர்மெண்ட்டே ஆர்டர் போட்டாங்க. அதான் சூப்பர் ஆனிவேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. சூப்பர் ஆனிவேஷன் பீரியட்னா வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸில், இல்லை நீங்கள் வெளியே போகாதீங்க, இப்போ நமக்கு நிறைய டாக்டர்ஸ் தேவைப்படுறாங்க, உங்களுக்கு 58 வயசு ஆனாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாபை கண்டினியூ பண்ணலாம், உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லை, அடுத்து நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வேலை பண்ணணும். அதுக்கு பேர் தான் ரிட்டென்ஷன். ஓகேவா? அதுதான் அவங்க வேலையானது அவங்களோட வயது முதிர்வானது ஏற்பட்டாலுமே, அவங்களோட பணியானது முதிர்வு பெற்றாலுமே அவங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த வேலையை கண்டினியூ பண்ணணும். அதுக்கு பேர் தான் இந்த ரிட்டென்ஷன். கவர்மெண்ட்டே சொல்லுவாங்க. ஏன், என்ன ரீசனுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, நமக்கு போயிட்டுருக்கு. என்ன சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, ரொம்பவே முக்கியமான ஆட்கள் இப்போ நமக்கு தேவைப்படுறாங்க, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு டாக்டர் அதிகமாக தேவைப்படுறாங்க, நாங்கள் புதுசாக ஒரு டாக்டர் எடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டிய எல்லா டாக்டர்ஸ் நர்ஸுமே என்ன பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஜாபை கண்டினியூ பண்ணுறப்ப எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான எம்ப்ளாயிஸ் கிடைப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸான எம்ப்ளாயிஸ் கிடைக்கிறப்ப எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆனது கரெக்டாக போகும். அந்த பர்பஸ்க்காக. ஓகேவா? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பேர் தான் ரிட்டென்ஷன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லி அவங்கள கவர்ந்து, யார் கவர்மெண்ட் வேலை வேணாம்னு சொல்லுவாங்க, அவங்கள கவர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த எம்ப்ளாயை தக்க வைக்கிறதுக்கு பேர் அது என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ரிட்டென்ஷன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் சோர்சஸ். ஒரு கம்பெனியோட உள்ளேயே வெளியில் இருக்க ஒரு ஆளை சூஸ் பண்ணாமல் உள்ளேயே நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் இன்டர்னல் சோர்ஸ்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது எக்ஸ்டர்னல் சோர்சஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வெளியாட்களை நாம் சூஸ் பண்ணுறோம். வெளியிலேருந்து ஒரு ஆட்களை நம்ம காலியாக உள்ள பணியிடங்களுக்கு நிரப்புறத்துக்கு அவங்க எப்படி அப்ளை பண்ண வைக்கிறோமோ அதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதில் டைரக்ட், இன்டைரக்ட்னு சொல்லிட்டு 2 மெத்தட்ஸாக பிரிச்சிருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ டைரக்டை பொறுத்த வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட், அன்சொலிசியேட்டட் அப்ளிகேன்ஸ், வாக்கின்ஸ், கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லிட்டு 5 டாபிக் மட்டும் நான் அதில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் சோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒன் அட்வர்டைஸ்மெண்ட். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு, எந்த பேப்பர் எடுத்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட். வாண்டட். டிவியில் நம்ம பார்த்தா கீழே விளம்பரம் போகும், ஆட்கள் தேவை. அதில் என்னென்ன கண்டிப்பாக இருக்கும், என்ன கம்பெனி பேர், என்ன, எவ்வளோ நேரம் ஒர்க்கு, எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க, கம்பெனி எங்கே இருக்குது, இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஆமாம் தானே? பாருங்கள், இங்கே நான் ஒரு எல்ஐசி கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு எல்ஐசியோட இது சொல்லியிருக்கேன். எங்கே தேவைப்படுது, பரமக்குடி, முதுகுளத்தூர், காலடி, கவுதி தாலுக்காவுக்கு உட்பட்ட கிராமங்களில் பணிபுரிய இளைஞர்கள் இல்லத்தை யார் வேணும், எங்கே வேணும், என்னென்ன இருக்குது, மாத உதவித்தொகை 5000 ரூபாய், சம்பளம் 5000 ரூபாய், கமிஷனு, அது இல்லாமல் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு, தென் வெஹிக்கிள் லோனு, இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க ஃபெசிலிட்டிஸ். யார் வேணும், குவாலிஃபிகேஷன் என்ன, 10வது படிச்சிருக்கணும், இல்லை அதுக்கு மேலே படிச்சிருந்தா கூட ஓகே. ஆண் பெண் இருவருமே என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். வயது என்னவாக இருக்கணும், 18லேருந்து 35 வரைக்கும் இருக்கணும். அதுவே SC/STயாக தான் 40 வரைக்கும் இருக்கலாமா. எங்கே அப்ளை பண்ணணும், எல்ஐசி கிளை அலுவலகம் மதுரையில். என்னைக்கு இன்டர்வியூ, 23/7/17. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அடங்கி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்ரூட்மெண்ட் மெத்தட்ஸ் போடுவாங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. அதுக்கு பேர் தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. டைரக்ட் மெத்தட்ஸில் ஃபஸ்ட் ஒன் அட்வர்டைஸ்மெண்ட். த எம்ப்ளாயர் கேன் அட்வர்டைஸ். எம்ப்ளாயர்னால் யார்,
the person who is giving the job is called an employer. யாரெல்லாம் நமக்கு வேலை கொடுக்குறாங்களோ அவங்க பேர் எம்ப்ளாயர். த எம்ப்ளாயர் கேன் அட்வர்டைஸ் த இன் டெய்லி மேகசின்ஸ். டெய்லியான தினத்தந்தி, தினமலர், த இந்து தமிழ், ஸோ அந்த மாதிரி ஜேர்னல்ஸ், magazines, etc. about the vacancies in the organization, specifying the nature of the work, mode of applying, and the time limit within the candidates has to apply. என்னென்ன அந்த ஜாபோட நேச்சர் என்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸோட ஆல்ரெடி இந்த சைடில் இருக்க எல்லோ கலர் வேணால் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களோட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். அதை பார்த்து வெளியில் இருக்கிற ஆட்கள் நம்ம கம்பெனியில் இருக்கிற ஜாபுக்கு அப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் அன்சொலிசியேட்டட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த அன்சொலிசியேட்டட் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலை தேவைப்படுபவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி நம்ம கம்பெனியில் அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம கம்பெனியில் அப்போ வேக்கன்ட் இருந்திருக்காது, பட் இப்போ வேக்கன்ட் இருக்குது. ஓகேவா, ஒரு எம்பிஏ படித்தவன் மார்க்கெட்டிங் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 2015 அப்ளை பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 2015 2015 எந்த ஒரு வேக்கன்சியுமே என்கிட்ட இல்லை. ஆனால் 2016 எனக்கு 10 பேர் தேவைப்படுறாங்க. உடனே நான் என்ன பண்ணுறேன், அந்த 2015 வந்த அப்ளிகேஷனுக்கெல்லாம் எடுத்து கால் பண்ணுறேன். அவனும் வெளியிலேருந்து தானே வரான். ஸோ அதனால் அன்சாலிகேட்டட் அப்ளிகேட்டட் அப்படின்றது ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஜாபுக்கு அப்ளை பண்ணவங்க, பட் நம்ம இன்னும் அவங்களுக்கு கால் பண்ணியிருக்க மாட்டோம். ஆர்கனைசேஷன்லேருந்து, கம்பெனிலேருந்து எந்த ஒரு காலும் போயிருக்காது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பேர் அன்சாலிசியேட்டட் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா, ஸோ அவங்கள கால் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ண சொன்னோம்னா அதுக்கு பேர் தான் டைரக்ட் மெத்தடில் ஒரு இம்பார்ட்டண்டான மெத்தட்னு சொல்கிறாங்க. தென் வாக்கின்ஸ், டைரெக்டாக கம்பெனிக்கு வர சொல்கிறது. ஏதாவது ஒரு வகையில் அங்கே இருக்கவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அவங்கள டைரெக்டாக கம்பெனிக்கு வாக்கின்ஸ் பண்ண சொல்கிறது. வாக்கின் அப்ளிகன்ஸ் வித் அ சூட்டபிள் குவாலிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் கேன் பி அனதர் சோர்ஸ் ஆஃப் ரெக்வயர்மெண்ட். ஸோ அந்த நம்ம another source of recruitment, okay. Walk-in applicants with a suitable qualification and requirement can be another source of recruitment. ஓகேவா, என்ன பண்ணலாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேரெக்டாக கம்பெனிக்கு வாக்இன் பண்ண சொல்லி நம்ம சூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. தென் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட், டேரெக்டாக காலேஜஸ்க்கு போயிட்டு ஏதாவது ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நமக்கு என்னென்ன இப்போ நமக்கு எம்பிஏ தேவைன்னா ஒரு எம்பிஏ இருக்க காலேஜில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறது, கேம்பஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறது. அந்த கேம்பஸ்லேயே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அவங்க அப்போ தான் படித்து ஃப்ரெஷ்ஷாக வெளியே வருவாங்க. ஸோ வெளியே வரப்பே வேலை அப்படிங்கிறப்ப நமக்கு நிறையா ஃப்ரெஷ் கேண்டிடேட் கிடைப்பாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டைரக்ட் மெத்தட். எக்ஸ்டர்னல் சோர்ஸஸில் ரெக்ரூட்மெண்ட், நிறையா ஜாப்ஸில் ரெக்ரூட்மெண்ட் வந்துருச்சு இப்போ. த ஆர்கனைசேஷன் விச் கேரி அவுட் த ரெக்ரூட்மெண்ட் ஆன்லைன் மெத்தட்ஸ் said to follow the recruitment. The advancement of technology நிறைய வளர்ந்துட்டதுனால technology and communication has made it possible to reach out the prospective applications globally online. உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே நம்மளோட கம்பெனிக்கு வேக்கண்ட ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண வைக்கிறது, Naukri மூலமாக. தென் என்ன சொல்கிறது, நம்மளே போயிட்டு ஒரு கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து என்ன பண்ணுறது, அவங்கள அப்ளை பண்ண வைக்கிறது. நம்ம என்ன பண்ணுறது, ஆன்லைன்லேயே அவங்கள இன்டர்வியூ பண்ணுறது. அமெரிக்காவில் இருக்கிறவன இந்தியாவில் இருக்கிறவன் இன்டர்வியூ பண்ணுவோம். இன்கேஸ் சூட்டபிள் கேண்டிடேட் இருந்தால் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறது, அங்கேருந்து ஒர்க் பண்ணி கொடுக்குமா ஒரு அரேஞ்ச் பண்ணி நமக்கு ஏன்னா தகுதியான எம்ப்ளாயிஸ் நமக்கு கிடைப்பாங்க. வேர்ல்டு லெவலில் தகுதியான எம்ப்ளாயிஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னது, டைரக்ட் மெத்தட்ஸ். இதே மாதிரி இன்டைரக்ட் மெத்தட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இன்டைரக்ட் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ரெஃபரல்ஸ். வெளியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இல்லாமல் மற்றவங்களை என்ன பண்ணுறது, ரெஃபர் பண்ணுறது. ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவன் என்ன பண்ணுவான், ரெஃபர் பண்ணுறவனை உள்ளே வர வச்சு அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. The existing employees of an organizations may recommended some of their relatives or known peoples who will be suitable for existing vacancies. Based on the credibility of the employee referrals will be considered.
என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அந்த போஸ்டிங்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் உனக்கு தெரியும், என்ன விஷயங்கள் தேவை, எவ்வளோ படிச்சிருக்கணும், எவ்வளோ சேலரி உனக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நீ வெளியில் இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை உன் ரிலேட்டிவ்ஸோ எனக்கு ரெஃபர் பண்ணினா உனக்கு இந்த மாதிரி நாங்கள் அமௌண்ட்டு ப்ரொவைட் பண்ணுவோம், தகுதியான சூட்டபுளான கேண்டிடேட்ஸ் நமக்கு வரணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக. தென் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். இப்போ நிறைய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்துருச்சு, ப்ரைவேட்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி. கவர்மெண்ட் எம்ப்ளாய் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு தெரியும், இப்போ 10th பதிவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. 10th முடித்தோடனே நம்ம சர்டிஃபிகேட்ஸ் என்ன பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட சர்டிஃபிகேட்ஸை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். எதுக்காக, யாராச்சும் ஒருத்தர் வேலை தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் கேட்பாங்க. நிறைய ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறையா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு இருக்குது. ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சை போய் நம்ம டைரெக்டாக கேட்குறப்ப நமக்கு தேவையான ஆட்கள், தகுதியான ஆட்கள் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. There are exchanges established by government and private which facilitate the recruitment throughout the country. It makes available the information required through the database for the employer as well as in the job seekers and bridging the gap between them. எஸ், என்ன பண்ணுவாங்க, ஜாப் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலையோ இல்லை ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போய் பதிவு பண்ணிவிடுவாங்க. இப்போ எனக்கு ஒரு நிறையா பேர் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாமல் ஆல்ரெடி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சை போய் நான் காண்டாக்ட் பண்ணுவேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ரைட் சார் என்கிட்ட இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆட்களை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான ஆட்களை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். அவங்களும் வெளியிலேருந்து தான் வராங்க, அதனால தான் இன்டெரக்டில் எக்ஸ்டர்னல் சோர்ஸில் கொடுத்துருக்காங்க. தென் வேர்ட் ஆஃப் மவுத். இன்ஃபர்மேஷனை பேசுறது, மற்றவங்க கிட்ட போயிட்டு பேசுறது, இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் வேக்கன்ட் இருக்குது, எந்த ஒரு சோர்ஸும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அவங்கள வாயில் பேசி வாய் மூலமாக சொல்லி அவங்கள நம்ம கம்பெனிக்கு வர வைக்கிறது. The information relating to job seekers collected through the people of repute who pass the message about the vacancies to their known people. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி வர வைக்கிறது தான் வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரே கேட்டகரி தான் வருது. எம்ப்ளாயி ரெஃபரல், வேர்ட் ஆஃப் மவுத், அதெல்லாம் ஒரே கேட்டகரி தான். தென் ஜாப் போர்ட்டல்ஸ். ஆல்ரெடி பார்த்தா ரெக்ரூட்மெண்ட் மாதிரி நிறையா ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது. நக்யூரி, குவிக்கெட் ஜாப்ஸ், நீடு ஜாப், ஃபைன் டீச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா போர்ட்டல்ஸ் இருக்குது. அந்த போர்ட்டல்ஸ் மூலமாக நம்மளோட விஷயங்களை சொல்லி அவங்கள நம்ம அப்ளை பண்ண வைக்கிறது, இதெல்லாம் வெளியாட்களை அப்ளை பண்ண வைக்கிறது, இதெல்லாம் எக்ஸ்டர்னல் மெத்தட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எக்ஸ்டர்னல் மெத்தட்ஸில் இன்டைரக்ட் மெத்தட்ஸ்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னது, சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்ஸ். ஸோ சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் சோர்சஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. இன்டர்னல் சோர்சஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளை உள்ளுக்குள்ளே கம்பெனிக்குள்ளேயே நம்ம செலக்ட் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் சோர்ஸ்னு சொல்கிறாங்க. வெளியாட்களை நம்ம சூஸ் பண்ணுறது தான் எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் என்னது, சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இன்கேஸ் கேட்டாங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா சிம்பிளாக எழுதுங்க. ஓகேவா. இன்டர்னல் சோர்சஸில் ஒரு 5 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்ஸ்டர்னல் சோர்சஸில் டேரெக்டில் ஒரு 3 மெத்தடு, இன்டெரக்டில் ஒரு 3 மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாலே 5 மார்க்ஸ் கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா, சான்சஸ் இல்லை, அதுவே போதும். ஓகேவா. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாலே போதும். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் ரீசெண்டாக என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ரீசெண்டாக என்னென்ன மெத்தட்ஸில் போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவுட் சோர்சிங், இன்னொன்று என்னது பவுச்சிங்னு சொல்லுவாங்க. பவுச்சிங் மெத்தட் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு அவுட் சோர்சிங். சிம்பிளாக இப்போ இருக்கிறதுல பிபிஓ கம்பெனிஸ் நமக்கு இருக்கிற வேலையை அப்படியே வேறு ஒருத்தன்ட்ட கொடுத்துட்றது, அவனை முடிச்சு கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு, அவன் நம்ம கம்பெனியோட எம்ப்ளாயி கிடையாது. ஓகேவா, அவன் கம்பெனியோட எம்ப்ளாயி கிடையாது, ஒரு கான்ட்ராக்டர் மாதிரி அந்த வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்கு நம்ம அவனை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம அவனை யூஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவுட் சோர்சிங் மூலமாக அவனை நம்ம ஒரு எம்ப்ளாயாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா. there are outsourcing firms that helps in the process of recruiting through screening the applications and finding the right person for the right job for which job they are paid service in charges. ஸோ நம்மளா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து அவங்கள ரெக்ரூட் பண்ணி வைக்க சொல்லி அவங்கள அந்த ஜாபை முடிக்க சொல்லி நம்ம அந்த ஜாபை நம்ம வாங்கிக்கிறது, அதுக்கு பேர் தான் அவுட் சோர்சிங்னு சொல்கிறாங்க. தென் பவுச்சிங், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பவுச்சிங் அப்படிங்கிறது. ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒருத்தன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், நாம் அவனோட காம்படிட்டிவ் கம்பெனி.
நான் வந்து ஜியோ கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நான் தான் ஓனர் ஆஃப் த ஜியோ கம்பெனி. நான் புதுசாக ஒரு ஆளை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஏர்டெல்லில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவனை கூப்பிட்டு, நீ அங்கே எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டுருக்க? சார் நான் 40,000 வாங்கிட்டுருக்கேன். ஓகே, நான் உனக்கு 55,000 தரேன், 30% ஹைக் தரேன், அங்கே விட சம்பளம் அதிகமாக தரேன், அங்கே விட போஸ்டிங் இங்கே ஜாஸ்தி, அங்கே நீ எம்ப்ளாயாக இருக்க, இங்கே நீ தான் மேனேஜர். எங்கே ஏர்டெல்லில் நீ எம்ப்ளாயாக இருக்க, ஜியோவில் நீ தான் மேனேஜர். ஏர்டெல்லில் உனக்கு 40,000 சம்பளம், ஜியோவில் உனக்கு 55,000 சம்பளம். ஏர்டெல்லில் உனக்கு வாரத்தில் 2 நாள் தான் லீவ் தராங்க, பட் ஜியோவில் உனக்கு வாரத்தில் 3 நாள் லீவ் தரேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ் மெத்தடை யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்கள நம்ம இன்டைரக்டாக கான்டாக்ட் பண்ணி நம்ம கூப்பிட்றது. ஸோ கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன மெத்தட்ஸில் அவங்களுக்கு என்னென்ன நம்ம சொல்கிறோமோ அதை நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் போச்சிங் மெத்தட்னு சொல்கிறாங்க. ஆர்கனைசேஷன் இன்ஸ்டன்ட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்பிங் தேர் ஓன் எம்ப்ளாயீஸ் ஹையர் த எம்ப்ளாயீஸ் ஆஃப் அதர் காம்படிட்டிவ் கம்பெனிஸ். ஓகேவா? என்ன பண்ணுறாங்க, மற்ற காம்படிட்டிவ் கம்பெனிஸில் இருக்கிற எம்ப்ளாயீஸை நாம் வேலைக்கு சூஸ் பண்ணுறோம். ஹையர் by paying them more both financial and non-financial benefits. It's also called a raiding ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ரைடிங் கூட இந்த சொல்லலாம் சொல்கிறாங்க. என்னென்னா, ஆல்ரெடி புதுசாக ஒரு எம்ப்ளாயி எடுத்து ட்ரைனிங் கொடுத்து அவனை டெவலப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளோட காம்படிட்டிவ் கம்பெனியில் ஆல்ரெடி நல்லா ஒர்க் பண்ணுறவனை சூஸ் பண்ணி அவனுக்கு 2 வருஷமாக ட்ரைனிங் கொடுத்து 3 வருஷமாக டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுத்து நல்லா மோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. அவனை ஒரு மேனேஜர் லெவலுக்கு மோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அவனுக்கு 40,000 தான் அங்கே சேலரி. ஃபினான்ஷியல் வைஸாக அவனை என்கரேஜ் பண்ணுறது, அங்கே உனக்கு 40,000 தான் சேலரி, நீ என்ன பண்ணுற இங்கே வந்து ஜாயின் பண்ணினா, இஃப் யூ ஆர் ஜாயினிங் ஹியர் மீன்ஸ் ஐ எம் ரெடி டு கிவ் தி 55,000 ஃபினான்ஷியல் வைஸாக. நான் ஃபினான்ஷியல் வைஸாக என்ன பண்ணுறது, யூ ஆர் கெட்டிங் த ஒன்லி 2 days ஹாலிடேஸ் தேர், பட் யூ ஆர் இன் த here we are giving the 3 days holidays to you. நான் ஃபினான்ஷியல் வைஸாக என்ன பண்ணுறது, அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்கள நம்ம கம்பெனியில் அப்ளை பண்ணுற வைக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுச்சிங்னு சொல்கிறாங்க. இந்த பவுச்சிங்க்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைடிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னது, ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன பார்த்தோம், ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம், எந்தெந்த வகையில். ஸோ ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் பார்த்தோம், டெஃபினேஷன் பார்த்தோம். ஆமாம் தானே, இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம் ரெக்ரூட்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். தென் ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு. தென் என்னென்ன ரீசனுக்காக ரெக்ரூட்மெண்ட் வருது, இந்த எம்ப்ளாயி டெத் ஆகிட்டா, எம்ப்ளாயி ரிட்டையர் ஆகிட்டா, எம்ப்ளாயால் டிசேபிள்மெண்ட் ஆகிட்டா, இல்லை வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டா, ஸோ இந்த ரீசனுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் பார்த்தோம். தென் இந்த ரெக்ரூட்மெண்ட்டோட ப்ராசஸ் என்ன, 1 by 1 நம்ம பார்த்தோம். என்னென்ன ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்குது, அந்த 7 ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தோம். தென் என்னென்ன சோர்ஸஸில் நமக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கிடைக்க போகுது, என்னென்ன சோர்ஸஸில் கிடைக்க போகுது, இன்டர்னல் சோர்ஸஸாக, எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் எத்தனை மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இன்டர்னல் சோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர், அப்கிரேடிங், ப்ரொமோஷன், டிமோஷன்ஸ் அண்டு ரெக்கமெண்டேஷன் பை த எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ், ஜாப் ரொட்டேஷன்ஸ், ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ், டிபெண்டன்ஸ், ரிட்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும், எக்ஸ்டர்னல் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட், அன்சாலிசிட்டட் அப்ளிகேஷன்ஸ், வாக்கின்ஸ், கேம்பஸ் இன்டர்வியூ அண்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட்ஸ் பார்த்தோம். தென் எக்ஸ்டர்னல் சோர்ஸை இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயி ரெஃபரல், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், வேர்ட் ஆஃப் மவுத், ஜாப் போர்ட்டல்ஸ்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் பார்த்தோம். தென் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸான 2 மெத்தட்ஸ் பார்த்தோம். அவுட் சோர்சிங் என்ன, பவுச்சிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதோட சாப்டர் 10 ஆனது ஒரே கிளாஸ்லேயே ஓவர் ஆகிடுச்சு. சாப்டர் 10 ரொம்ப சின்னது தான், சின்னதுன்னு சொல்ல முடியாது, பட் மேட்டர்ஸ் ஜாஸ்தி. ஓகேங்களா? நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இப்போ எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு சொல்ல முடியாது, இதை விட எல்லா டாப்பிக்குமே மேக்ஸிமம் கவர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? எல்லா டாப்பிக்குமே மேக்ஸிமம் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கிற மெத்தட்ஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுற மாதிரி ஒரே கிளாஸை நம்ம எடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ இதுதான் சாப்டர் 10. அடுத்தது சாப்டர் 11 நம்ம இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்,
பாய் அண்ட் டேக் கேர்.